பேய்களோட உண்டான எனது அனுபவங்கள பத்தி பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு அழைப்பு விடுத்து வாய்ப்பு கொடுத்த துபாக்கூர் டிவி நிலையத்துக்கு எனது மனமார்ந்த நன்றி. என் பேரு அனந்தலட்சுமி. எனக்கு பேயோட ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதை நான் இங்க சொல்றேன். முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியா வெளியில போறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் கல்யாணம் ஆகி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அப்படிதான் எனக்கும் இருந்தது. என்னால எங்க அத்துக்காரோட எங்கேயும் போக முடியல. ஆனா அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது ஒரு சினிமாக்கு போயிடணும் அப்படின்னு. அவர் அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்குச்சே, அதுல ஒரு கல்யாணம் வந்தது. அதுக்கு மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாரும் போயிட்டாங்க. எங்க அத்துக்கார் பார்த்தார், நல்ல சான்ஸ் வருதுன்னு. எனக்கு ஒரே உடம்பு சரியில்லை, என்னை பாத்துக்கிறதுக்கு அனதா வேணும், அதனால நீங்களாம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு விட்டார். நானும் குறிப்பறிஞ்சுட்டு அவளை அமுச்சுட்டு நானும் அவரு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகி சிட்டிக்கு போய் சினிமா பார்த்துட்டு ஒரு ஹோட்டல்ல நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீடாவை போட்டுண்டு மொள்ள கிளம்பினா சடன்னு மழை பிடிச்சுட்டு ஒரே மழை. எப்படியோ ஆத்துக்கு சேர்ந்தா ஆத்து வாசக்கதவு திறந்து இருக்கு. லைட்டே இல்லை. உள்ள மொள்ள நுழையிறோம். ஊதுபத்தி மனம், கொஞ்ச நாளை தள்ளி மல்லிப்பூ மனம். எங்களுக்கு எங்க ஆத்துலயும் ரொம்ப பயமா போயிடுது. சரிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 பேரும் பெட்ரூமுக்கு போய் கேண்டில் எடுத்து ஏத்தலாம்னு பார்த்தா அங்க பட்டார்னு லைட் எரியுறது. என்னோட மாமியார் பத்திரகாளி ஆட்டம் இருக்கிறா. ஐயோ, நாங்க 2 பேரும் பயந்து போய் இவன் எங்க வந்தா அப்படின்னு யோசிக்கிச்சே. ஏண்டா, கல்யாண ஆத்துல எனக்கு புடவை கிழிஞ்சு போயிடுத்து, அதை மாத்திக்கிறதுக்காக வந்தேன். இதானா விஷயம்? உடம்புன்னு பொய் சொல்லிட்டு ஆம்பளையானு பொண்டாட்டியும் சுத்தி இருக்கல வழியில. கிளம்புடா, ரொம்ப நெருங்கின சொந்தம், இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். இனிமே என்னால முடியாது. தடி, பட்டுப்படையை கட்டிக்கோ. டே, நீ பஞ்சகட்சத்தை கட்டிக்கோடா. வாங்கோ 2 பேரும் எங்க கூட கிளம்பி கல்யாணத்துக்கு வாங்கோ அப்படின்னு பிடிச்சு எங்களை இழுத்துன்னு போயிட்டார். ஒரே ஒரு சினிமா பார்த்ததுக்கு ராத்திரி முழுக்க கொசு கடியோட அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வரும்படி ஆயிடுத்து. இதான் பேயுடனான என்னோட அனுபவங்கள். என்ன கேக்குற? மாமியார் காலம் ஆகி எனக்கு கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சான்னு கேட்டேளா? எல்லாம் இல்லவே இல்லை. மாமியார் இன்னும் இருக்கா. நான் தான் போய் 20 வருஷம் ஆகுது.